ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஹாப்பி ப்ராஸ்பரஸ் அண்ட் மேரிட் லைஃப். அதுக்கெல்லாம் நிறைய நேரம் இருக்கு. அதான் ஏய் அந்த மாலை கொடு. சார் இந்த பக்கம் மாலை பிடிக்க. இந்த மாலை. மாலை கொடு. இங்க வாங்கிக்க. இந்த பிடிச்சு. நீங்க போடுங்க. முதல்ல நீங்க தான். ஏய் நீ போடு. அப்புறம் என்ன கிளம்பலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வா. ரெண்டு பேரும் அந்த மாலையை கொடுங்க. சீக்கிரம் வாங்க. வேகமா சீக்கிரமாக போய் ஃபுல்லா அரிக்குது. எங்கடா வாங்குனீங்க இந்த மாதிரி? நாராயணன், நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? அந்த பக்கம் போலாம். நாராயணா, நான் ரெடி. போலாமா? எங்க? எங்கயா? உங்க கூட தான் போனோம். வாங்க. ஏன் கூடயா? என்ன சொல்ற நீ? நாராயணா, முடியாது. முடியாதா? அப்ப நான் என்ன பண்றது? இங்க இருந்து வெளியே போய் லெஃப்ட்ல திரும்பி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனீனா கிண்டியில உள்ள ஜங்ஷன் வரும். அங்க இருந்து ரைட் அடிச்சுனா அங்க ஒரு ஸ்கூல் வரும். அப்படி நேரா கீழ இறங்கி லெஃப்ட்ல திரும்பினா 3வது வீடு. அது என்னோட வீடு. அததான் சொல்றேன், கிளம்பு. நல்லா சொன்னீங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நான் உங்க கூட தான் வருவேன். நான் வீட்டுக்கு போக மாட்டேப்பா. கீதா, அது எப்படி சரி வரும்? நாம இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையே. அதுக்கான நோட்டீஸ் தானே கொடுத்துருக்கோம். இன்னும் 30 நாள் ஆகும் மேரேஜ் சர்டிபிகேட் கையில கிடைக்க. அது வரைக்கும் உனக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954. அது நாராயணனோட வெர்ஷன். நான் சொல்றேன் ஐ அம் மேரிட் டு நாராயணன். இன்னில இருந்து நான் லேடி வக்காலத்து. நீங்க ஏன் இவ்ளோ பயப்படுறீங்க? ஒரு சின்ன சட்டத்தை மீறறதுக்கு இவ்ளோ பயமா? சட்டத்துக்கு பயப்படணுமா? எதுக்கு? சட்டத்தை மதிக்கணும். அவன் தான் குடிமகன். எந்த சட்டத்தையும் நம்ம தரக்குறைவா நினைக்க கூடாது. இப்போ நீ வீட்டுக்கலாம். 30 நாள், 1 மாசம் தானே. பார்க்கலாம். பாய் பாய். அது டிஜிபி குமாரோட டிஎஸ்பி சாரோட மகள்னு நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் நாயரோட பொண்ணோட அம்மாவோட தம்பியோட மூத்த பையன் இருக்கான்ல. நேத்து ஆலங்குடியில கல்யாணம் பண்ண தலைவரோட பையன் இருக்கான்ல. மூத்த அண்ணனோட வர்கீஸோட 3வது பொண்ணு. ஹலோ. ஏன் கால் பண்ண மாட்டீங்க? நீ தானே முதல்ல கால் பண்ணணும். தட்ஸ் நாட் ரைட். நீங்க தான் எனக்கு கால் பண்ணணும். ஓகே, இதோ கால் பண்றேன். கேக்குது. எனக்கும் கேக்குது. பட் கேட்டா மட்டும் போதாது, நான் பார்க்கணும். எனக்கும். அப்பனா நான் அங்க வரட்டுமா? வாங்க. Wish you a happy and prosperous first night. ஏய், beware. Unlawful first night. Start camera. Action. ஏண்டி போய் படுத்து தூங்குடு. அவளோட ஒரு நைட்டு போட்டோகிராஃப். இன்னைக்கு தேதி 1 தானே, நாளைக்கு தேதி 2. நாளைக்கு அவராஜன் பையனுக்கு கல்யாணம். குட் நைட். குட் நைட் அக்கா. குட் நைட். போயிட்டாங்க. வா.
இது என்ன? ஷூட். அது எதுக்கு? என்னது அது எதுக்கா? நினைவு தெரிஞ்சதுல இருந்து வக்காலத்து நாராயணன் எந்த சட்டத்தையும் மீறினதில்ல. இன்னைக்குதான் மீறி இருக்காரு, அதுவும் மிட் நைட்ல. செவ்வரிகிரி குதிச்சு பின்வாசல்ல பால்கனி வழியா என்னோட ரூம்க்கு வந்த ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். வக்காலத்து நாராயணன் வந்து சட்டத்தை மீறி இருக்காருன்னு எனக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்ல. இது எதுக்கு? என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கா? இல்ல, இமெயில் பண்றதுக்கு. யாருக்கு? உலகத்துல இருக்க எல்லா ரோமியோ ஜூலியட்க்கும். நோ நோ நோ, ஒரு மாசம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதான் சட்டம். லாஃபுல் ரிலேஷன்ஷிப். என்னாச்சியா? உண்மைதான் சார், உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் உண்மைதான். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போர்டில் நோட்டீஸ் போட்டிருக்காங்க. பையன் பேர் நாராயணன், பொண்ணு பேர் கீதா குமார். இது வரைக்கும் நோட்டீஸ் ஒட்டி 18 நாள் ஆயிருக்கு. லாஃபுல் மேரேஜ் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கிடைக்கணும்னா இன்னும் 12 நாள் பாக்கி இருக்கு. போஸ்ட்மார்ட்டத்துக்கான ஏற்பாடு சீக்கிரமா பண்ணும். போஸ்ட்மார்ட்டமா? என்னடா சொல்ற நீ? ஹார்ட் அட்டாக்ல தான்டா இறந்திருக்காரு. இல்ல, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும். சந்தேகப்படும்படியா இறந்திருந்தாதான் எப்படி இறந்தாங்கன்னு கண்டுபிடிக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். ஆமா, கிண்டி ஹயாட் ஹோட்டல்ல தான் அவர் இறந்திருக்காரு. காலையில கதவு உடைச்சு திறந்த பிறகு தானே எல்லாருக்கும் தெரியுது. ராத்திரி அப்பா என்ன சாப்பிட்டாருன்னு தெரியணும். நிச்சயமா ஹார்ட் அட்டாக்னு எப்படி சொல்ற? யாரா இருந்தாலும் சந்தேகம் வரும். அதை தெரிஞ்சுக்கணும் மேத்யூ. போஸ்ட்மார்ட்டம் கண்டிப்பா பண்ணியாகும். எல்லாம் சட்டப்படி கிளியரா பண்ணணும். அந்த உடம்ப அறுத்தி எடுத்து அம்மாவோட சாவு இயற்கையானது இல்லைன்னு சொல்ல போறியாடா? சொல்லு, பண்ணடா, உன்னோட சட்டம். அப்படி பண்ண திரும்ப கிடைக்க மாட்டா. போதும் போதும் நாராயணா, என்னது இதை இப்படி எல்லாம் குடிக்க கூடாது. எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். என் அப்பா குடிப்பாரு. நான் இப்ப குடிக்கிறதே எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையதான். எனக்காக ஒண்ணும் கிடையாது. போதும் போதும், எந்திரி. ஏய், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. எனக்கு ஒன்றும் இல்லை. ஐ எம் ஆல் ரைட். ஐ நோ கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கோஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு கேடு. ஸ்டாட்யூட்டரி வார்னிங், சட்டப்படி முன்னெச்சரிக்கை. சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது, முன்னெச்சரிக்கை அவ்வளோதான். வார்னிங், எச்சரிக்கை. குடிக்கக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த சட்டத்தையுமே மீறினது கிடையாது. சட்டம் என்னடா சட்டம்? வாழ்க்கையில் ஒரே சட்டம் தான், காதல். காதலிக்காம இருக்கிறவங்க உயிரோடு இருக்கிறதுல எந்த வித அர்த்தமும் இல்லை. நாராயணா, நீ ஒரு குழந்தை மாதிரி. உனக்கு ஒன்று தெரியுமா? ஏய், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு விதத்தில் பேய்கள் தான். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப அவன் என்னைய வந்து கடிச்சிட்டான். நீங்க ஓகேன்னு சொன்னா போதும், உங்களை கடிச்ச அந்த நாயோட கழுத்தை வெட்டி தலைய தனியா கையில கொடுத்துருவானா. ஓ, வெட்டுவ வாய்க்கு வந்ததெல்லாம் உளராத. சட்டங்கிற முள்ள வச்சிருக்கான், அதுதான் அவனோட பலமே. அந்த முள்ள வச்சு அவனையே குத்தலாம் சார். தெளிவா சொல்லி தொலையா. என் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. 33 பேரால ரேப் பண்ணப்பட்ட ஒரு 13 வயசு குழந்தை. அதை வச்சுக்கிட்டு சொல்லு. 4வது குற்றவாளியோட பேரு நாராயண பார்த்தி. பார்த்தியை தூக்கிட்டு நம்ம வெறும் நாராயணனே போட்டுக்கலாம். நாராயண பாத்தியில பாத்திய மட்டும் அழிச்சிட்டா நாராயண மட்டும் ஆகும். யோ, உன் தலையில முடி மட்டும் இல்ல, கொஞ்சம் மூளையும் இருக்கு. ஆமா, இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகும்.
ரேப் கேஸ்ல மாட்டின குற்றவாளின்னு தெரிஞ்சா ஓம் பொண்ணு மட்டும் இல்ல எந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ண மாட்டா கன்ஃபார்ம். ஆமா, ஐடென்டிஃபிகேஷன் பெரியட்ல அந்த பொண்ணு இவன் இல்லைன்னு சொல்லிட்டா அவ்வளோ யோசிக்க வேண்டாம் சார். எத்தனை குற்றவாளி தப்பிச்சாலும் எந்த நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது. அவன் தப்பிக்கிட்டு பரவாயில்ல, நிரபராதியான நாராயண கோர்ட்டு எப்பவும் தண்டிச்சிடக்கூடாது. நீ என்னதான் சொல்ல வர? கோர்ட்டு தண்டிக்க கூடாதுன்னா அப்புறம் என்னதான் ஆகும்? அதை விட பெரிய தண்டனையா ஊர் மக்கள் கொடுப்பாங்க. அவன் இதுவரைக்கும் காப்பாத்திட்டு வந்த நல்ல பேரு, இமேஜ், மானம் ஒரே ஒரு நியூஸ் பிளாஷ் ஆனா போதும். வக்காலத்து நாராயண ரேப் கேஸ்ல 4வது குற்றவாளி. அந்த செகண்ட் அவன் மானம் கப்பல் ஏறிடும். அவனை ஏதாவது ஒரு கிரிமினல் கேஸ்ல உள்ள போடுறதுக்கான வாய்ப்பு இதுதான் சார். குற்றவாளி இல்லைன்னு கோர்ட் அவனை சும்மா விட்டாலும் சமூகம் ஒரு வாட்டி தண்டிச்சா அந்த விதிக்கு முன்னாடி எந்த ஒரு அப்பீலும் கிடையாது சார். ஆமா சந்திரா, நீ அவன் பேரை எப்படியாவது மாத்திரு. உன் கையில இருக்கிற பேனாலதான் அவனோட விதியே இருக்கு. பாத்திய மட்டும் அடிச்சிரு, நாராயண என்னடா கை நீட்டி பேசுற? நீ எல்லாம் ஒரு ஜென்டில்மேன். உன்னை பத்தி யாருக்கு இங்க தெரியாதுல்ல? நல்லவங்கற முகமுடிய கழட்டறடா. தள்ளி போ. அவங்க மேல கை வீசு. நீ இப்போ கிரிமினல். உன் அம்மாவுக்கு சொல்லி புரிய வை. பாவம் 18 வயசு கூட ஆகாத பொண்ணு நீ. தள்ளி போ. போடா. போடா. வெளிய போ. ப்ளீஸ் சார். போடா. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சார் நான் சொல்றேன். சட்டம் பேசுறியா? சார் ப்ளீஸ். பாண்டாளி பண்ணிட்டு கேள்வி கேட்கிறேன். சார் ப்ளீஸ் வாரண்ட் இருக்கா? வாரண்டோ? உனக்கு வாரண்ட் மட்டும் இல்லடா, கம்பி என்றதுக்கு ஜெயிலும் திங்கிறது கடியும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்டா. போட்டோ எடு. நல்லா போட்டோ எடுங்க. நீ போட்டோ எடுங்க. நல்லா போட்டோ எடு. போடா. நீ வந்து